துரோகத்துக்கான நோபல் பரிசு பெற தகுதியானவர் எடப்பாடி பழனிசாமி தான் என விமர்சித்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுகவுடன் பங்காளி சண்டைதான் என்றும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்றும் தற்போது கூறியிருக்கிறார். அவரது இருவேறு கருத்துக்களை தற்போது காணலாம். துரோகத்தின் நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதியுடையவர் என்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் சொல்லப்பட்ட பழனிசாமி, ஆண்டவன் அவர் செய்த 2017 பிப்ரவரியிலிருந்து அவர் செய்த துரோகங்களுக்கு உறுதியாக அவருக்கு தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறார். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மூலம் அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும். இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சியை இல்லாமல் செய்து இரட்டை இலை என்கிற புரட்சி தலைவர் வெற்றி சின்னத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால அகம்பாவம், ஆணவம், பதவி வெறியில, பணத்திமிரில் இன்றைக்கு பேசி திரிகின்ற பழனிசாமி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள். விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். அதனால நாம் பழசையே நினைச்சிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. அதுபோல எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தியாகிய அம்மா அவர்களின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியில திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.